வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜய் வியாழக்கிழமை மதுரை மாவட்டம் பரபதியில் நடைபெற்ற தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில அளவிலான மாநாட்டை பயன்படுத்திக் கொண்டு கூர்மையான அரசியல் தாக்குதலை தொடங்கினார். பாஜக, திமுக மற்றும் அதிமுகவை நேரடியாக எதிர்த்து போராடி தனது கட்சி தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக இருக்கும் என்று அவர் அறிவித்தார். தனது சுதந்திர பாதையை வலியுறுத்திய விஜய் டிவிகே கூட்டணிகளில் ஈடுபடாது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் தனது கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையிலான நேரடி போராட்டமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார். விஜய் பாஜகவை டிவிகேயின் சித்தாந்த எதிரியாக நிலைநிறுத்தினார். RSS மற்றும் தேசிய அரசியல் கணக்கீடுகளுக்கு சேவை செய்வதற்காக தமிழ்நாட்டின் நலன்களை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ் மீனவர்கள் கைது, கச்சத்தீவு மீட்பு கோரிக்கை, நீட் எதிர்ப்பு மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசு மாநிலத்தின் நலனில் அலட்சியமாக இருப்பதாக கூறினார். கீழடியின் கண்டுபிடிப்புகளை பாஜக மறைத்துவிட்டதாகவும் 2029ஆம் ஆண்டுக்கான லட்சியங்கள் இருந்தபோதிலும் தமிழர்கள் கட்சியின் பின்னால் அணிதிரள மாட்டார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். திமுக அரசாங்கத்தின் மீதான அவரது விமர்சனம் அதே அளவு கூர்மையானது. முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக குறிவைத்து அவரை மாமா என்று அவர் பலமுறை குறிப்பிட்ட விஜய் ஆளும் கட்சி பெண்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்களை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் முதன்மையான பணப்பரிமாற்ற திட்டத்தை அவர் போதுமானதாக இல்லை என்று நிராகரித்தார். மேலும் ஸ்டாலினின் ஆட்சி ஏமாற்றும் செயல் என்று விவரித்தார். ஆளும் கட்சியுடனான இந்த வேண்டுமென்றே மோதல் மாநில தலைமைக்கு நேரடி சவாலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. முதல் முறையாக விஜய் முன்பு குறிவைப்பதை தவிர்த்து வந்த அதிமுக கட்சி மீதும் தனது கவனத்தை திருப்பினார். MG ராமச்சந்திரனின் மரணத்திற்கு பிறகு அதன் வீழ்ச்சியை அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அதன் தலைவர்கள் மத்திய நிறுவனங்களின் சோதனையை எதிர்கொள்ளும் போதெல்லாம் பாஜகவுடன் சமரசம் செய்வதாக குற்றம் சாட்டினார். இது அவரது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து தெளிவான விலகலை குறிக்கிறது மற்றும் 3 முக்கிய வீரர்களையும் நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதை குறிக்கிறது. விஜய் தனது உரை முழுவதும் தமிழக அரசியலில் இயற்கையின் சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ள சின்னங்களை பெரிதும் நம்பியிருந்தார். தன்னை ஒரு சிங்கத்துடன் காட்டின் ராஜா ஒப்பிட்டு பேசிய அவர் விமர்சகர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இருந்த போதிலும் டிவிகேவின் கர்ஜனையை அடக்க முடியாது என்று வலியுறுத்தினார். அரசியலில் நுழைவது குறித்த சந்தேகங்கள் முதல் கட்சி தொடங்குவது வரை தனது பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எதிர்கொண்ட சந்தேகங்களை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் டிவிகேவின் உறுதியை வலுப்படுத்த ஒவ்வொரு தடையையும் உந்துதலாக வடிவமைத்தார். மதுரையின் வளமான கலாச்சார மற்றும் அரசியல் வரலாற்றை மேற்கோள் காட்டி விஜய் ஜல்லிக்கட்டு, மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் வைகை நதி ஆகியவற்றை குறிப்பிட்டார். அதே நேரத்தில் மறைந்த நடிகர் அரசியல்வாதி விஜயகாந்துடன் இணையாக குறிப்பிட்டார். அவர் அப்பகுதியைச் சேர்ந்தவர். 2026 தேர்தல்கள் திமுக மற்றும் அதிமுக முதலில் ஆட்சிக்கு வந்த 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளின் தமிழ்நாட்டின் வரலாற்று திருப்புமுனைகளை எதிரொலிக்கக்கூடும் என்று அவர் பரிந்துரைத்தார். தனது நோக்கத்தை சமிக்ஞை செய்யும் வகையில் டிவிகே 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவித்தார். கட்சியை ஒரு பிராந்திய பரிசோதனையாக அல்ல, மாறாக மாற்றத்திற்கான மாநிலம் தழுவிய இயக்கமாக முன்வைக்கிறார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.